எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நான் ஸ்ட்ரிக்ட்டு டீச்சர்லாம் கிடையாது. நான் ரொம்ப பாவப்பட்டவன். எனக்கு 11:30 மணின்னாங்க, நான் பொறுப்பாக வந்துட்டேன். இன்னும் மேலே டீ குடிச்சிட்ருக்காங்கன்னாங்க, நான் கீழே நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயோயோ அப்படின்னு எனக்கு ஃபோனாக வந்துச்சு. அதை நம்பி நான் வந்தேன். மற்றபடி நான் வந்து நீங்கள் எல்லாம் அசம்பிள் ஆனவுடனே தான் பேசுவேன் அப்படிலாம் சொல்ல. அழகாக என் மேலே பழிய போட்டு போயிட்டீங்களே. ஓகே, ஃபார் அ சேஞ்ச் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறதே நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் அடிக்கடி எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதுக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியும், ஐ ட்ரை டு மேக் இட். ஜென்ரலாக ஒரு பாப்புலர் சேயிங் இருக்கும், உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடிக்கடி டீச்சர்ஸ் எல்லாம், பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகே, அதுதான், அது எல்லா பேட்ச்லையும் சொல்லுவாங்க. நீங்கள் சீனியர்ஸ்ட்டை போய் கேட்டால் நீங்களாம் நல்ல பேட்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, எங்களே எப்படி தான் சொன்னாங்க. ஆனால் 98 ஒரு பேட்ச் இருந்தாங்க அப்படின்னு 99லேயும், 99 ஒரு பேட்ச் இருந்தாங்க அவங்க சூப்பர்னு 2000லேயும். அப்போ உங்ககிட்ட படிக்கிறப்ப தெரியவே தெரியாத அவன் நல்ல பேட்ச் தான் சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து வர போகிற பேட்ச் அதை விட மோசமாக இருக்குங்கிற புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்க பேட்சே பெட்டரான பேட்ச் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இதுக்கான ரீசன் என்னென்னா, யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் எப்போதுமே ஒரு ஒழுங்கை கட்டமைக்க முயற்சிப்பார்கள். அந்த ஒழுங்கை கட்டமைக்க முயற்சிக்கிற போது அவங்களுடைய டேர்ம்ஸுக்கு கீழே அவங்க இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு டேர்ம்ஸுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். எல்லாமே ஒரு டேர்ம்ஸுக்கு கீழே இருக்கணும், வரிசையாக போகணும், சத்தம் இல்லாமல் வந்து உட்காரணும். நான்லாம் படித்த காலத்தில் எங்கள் ஸ்கூல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உண்மையாகவே செருப்பு நடக்கிற சத்தம், காரிடாரில் அந்த செருப்பு சத்தம் கேட்கக்கூடாது. டப் டப்புன்னு கேட்டால் டப்புன்னு அடுத்த அடி விழுகிற தெரியும், 3வது அடி நம்ம தலையில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஒழுங்கின் கீழ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பிரின்சிபல் இஸ் ரியலி நைஸ். ஒரு ப்ராப்பரான எல்லோரும் வரிசையில் வரணும், வரிசையாக தான் போகணும், வரிசையாக தான் உட்காரணும். இன்னும் சொல்ல போனால் சில ஸ்கூல்ஸ்லாம் பாத்ரூமே வரிசையாக தான் போகணும். அவசரம்லாம் முக்கியம் கிடையாது, ஆர்டர் தான் முக்கியம். வேணா நீ பேண்ட்டில் கூட போய்க்க, வரிசையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தும் பிரின்சிபல்கள் தயவுசெய்து செல்ஃபோனை கீழே வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் கோபிநாத். வீடியோ ஒருத்தர் இருக்கார், அப்புறமா வேணால் ஏதாவது பாருங்கள். இப்போவே ஓகே, தேர் ஷுட் நாட் பி 2 ரூல்ஸ், ரைட்? இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் நமக்கு ஜென்சிக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல். என்ன அப்படின்னா, நான் ஒரு ஒழுங்கை கட்டமைக்கிறேன், அந்த ஒழுங்குக்குள் நீ இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அவங்க ஒழுங்கெல்லாம் நீ கட்டமைக்க முடியாது, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். When a student comes and tell you that, ma'am, I am not able to understand you, that you are not properly explaining to me அப்படின்னு நமக்கு சொன்னால் நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? எனக்கு புரியலைன்னு சொன்னால் பரவாயில்ல, பாவப்பட்ட பிள்ளை, புரியலை, அவனை தட்டி கொடுப்போம். நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்? அவனை சொல்லிப்போம், ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணலாம். இப்போலாம் அதெல்லாம் பண்ணுறீங்களான்னு தெரில. நாங்களாம் படிக்கல, இந்த ப்ராக்டிக்கலை வச்சே தான் பயப்படுவோம். ஒருவேளை ப்ராக்டிக்கலில் சுழிச்சுருவாங்க அப்படின்னு. தேர் ஆர் 2 திங்ஸ். ஒன்று வந்து எனக்கு புரியலைன்னு சொல்கிற ஒரு பையன், இன்னொருத்தன் நீங்கள் நடத்துறது எனக்கு புரியலைன்னு சொல்கிற ஒரு பையன். இவ்வளோ தான் வித்தியாசம். புரியலைன்னு சொன்னால் நாம், நீங்கள் நடத்துறது புரியலைன்னு சொன்னால் அவன் ஜென்சி. அவ்வளோதான் வித்தியாசம். இட் இஸ் வெரி அன்ஃபெமிலியர் ஃபார் அஸ் தட் அப்ரோச். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டோன், அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல், இது 3 நமக்கு அன்ஃபெமிலியராக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நமக்கு இயல்பாகவே இவங்கெல்லாம் இம்பேஷன்ஸாக இருக்காங்க, டாலரன்ஸ் இல்லை, இவங்கள்ட்ட நான் ரெசிப்ரிகேட்டிவ் பீப்புளாக இருக்காங்கன்னு சில ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம முன்னாலே வைக்கிறோம். நம்ம பல நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அறிவு நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறது அறிவு. இந்த காலத்து பசங்க எப்படி இருப்பாங்க நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குது, இந்த துறையில் நான் 30 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஒரு ஆள் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாலேஜ் அப்படின்னு நினைப்போம். நான் கூட என்னுடைய ஷோவை ஆரம்ப காலத்தில் நடத்த ஆரம்பித்தப்போ, when started back say like 18 years 19 years back, நான் ரொம்ப முயற்சி பண்ண விஷயம்னா என்னுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அது என்னுடைய அறிவென்று நான் நம்பிய காலகட்டமெல்லாம் உண்டு. யார் பேசுவா, யார் பேச மாட்டா, நம்ம மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம முயலும் பிடிக்க போகிறதில்ல, நாயையும் பிடிக்க போகிறதில்ல, ரைட்டா? ஆனால் நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, அதை ஒரு அறிவு. அப்படி ஆளை பார்த்து நாங்கள் கரெக்டாக இட போட்டுருவோம். என் அனுபவத்தின் வழியாக நல்லா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக ஜட்ஜிங் இஸ் நாட் நாலேஜ். ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது தான் ஜென்சி நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். டோன்ட் ஜட்ஜ் மீ. என்னுடைய உடல் மொழியை உங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்குது இல்லையா? நானும் அப்படி இல்லை, நான் படித்தப்போ அப்படி இல்லை, என் டீச்சர்கிட்ட நம்ம இப்படி தான் இருக்க முடியாது, ரைட்டா? அப்போ எனக்கு அன்ஃபெமிலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்கிறான்னா, இட்ஸ் அ நியூ ரித்தம். உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு உடல் மொழியும் பேச்சும் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அது ஒரு நியூ ரித்தம். வி ஹாவ் டு அடாப்ட் டு தட். 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் ஜென்சி. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தட் யூ ஹாவ் டு கோ வித் தம். நீங்கள் அவ்வளோ பேரையும் 27% ஆஃப் ஒரு படிக்கக்கூடிய க்ரௌடை, அது கிட்டத்தட்ட இன்றைக்கி 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் ஜென்சி கேட்டகரிக்குள்ளே வராங்க. ஓகே, அந்த ஜென்சி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய எல்லாருக்கும் அந்தந்த கட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது.
ஒரு 24 வயசில் 25 வயசில் அலுவலக சூழலுக்குள்ளே இருக்க ஒரு ஜென்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிடிக்கலை. காலைல நீ 9 மணிக்கு வா, பஞ்ச் பண்ணணும். 9:02 வந்த, உனக்கு நாங்கள் பிடிப்போம், பஞ்சப்படி பயணப்படி கொடுக்க மாட்டோம், கெஃபிட்டேரியில் எதுக்கு உட்காந்துருக்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைகிட்ட எதுக்கு பேசுகிற, நீங்கள் ஏன் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தீங்க, இதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்திலே போட்டு பார்த்தோம். நான் நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க நாங்கள் எங்களுக்குள்ளே தான் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தோன்னு. நாங்கள் இந்த டீச்சருக்கு இந்த வாத்தியாருக்கெல்லாம் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி ஸ்டாஃப் ரூம் காசிப் இருக்கோ அது மாதிரி கிளாஸ் ரூம் காசிப்னு ஒன்று இருக்குது. உங்கள் காதுக்கு அதெல்லாம் வந்ததே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நாங்கள்லாம் நல்ல பசங்கன்னு. மறைந்திருந்து செய்தால் அது முந்தைய தலைமுறை, முகத்திற்கு நேராகவே சொன்னால் அது இந்த தலைமுறை. அவ்வளவுதான். நமக்கு என்னென்னு கேட்டால், ஏன் முன்னாலும் நீ தப்பு பண்ணக்கூடாது, இந்த ஸ்டாண்டர்ட் தான் இது. நம்ம சித்தப்பா பெரியப்பால் என்ன சொல்லுவாங்க, ஏன் முன்னாலும் சிகரெட் குடிக்கிறான், அவன் சிகரெட் குடிச்சது பிரச்சனை கிடையாது, ஏன் முன்னாலும் நீ எப்படி சிகரெட் குடிக்கலாம். அப்போ இங்கே மரியாதை முக்கியமா, உடல் ஆரோக்கியம் முக்கியமா? ஜென்சியை பற்றி டிஃபைன் பண்ணல ரொம்ப சிம்பிளாக டெலாய்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. ஜென்சி இஸ் ஆத்தென்டிக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அவ்வளோதான். இஸ் ஆத்தென்டிக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதை பூடகமாக மூடி மறைத்து உங்ககிட்ட நீங்கள் அதட்டினா அவன் அழக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவன் தன்னுடைய பதிலை தான் சொல்ல நினைக்கிறான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்க ட்ரை பண்ணுறான். அல்லது இது இல்லை, திஸ் இஸ் அ வே டு எக்ஸ்பிளைன். நான் கூகுளில் பார்த்தப்ப எனக்கு வேறு ஒரு மெத்தடில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை நான் யூஸ் பண்ணப்போ ChatGPT இதுக்கு வேறு ஒரு மெத்தட் கொடுக்குறான். நம்ம வச்சிருந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வகுத்தெல்லாம் அந்த தூக்கி இது ஒன்று இங்கே போடணும், ஒன்றுலேருந்து இது கழியாது, அதுலேருந்து இதாக போடணும். இப்போ கூட்டல் முறையே 10 மாடல் வந்துருச்சு. ரைட்டு தானே? அப்போ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கு இது புரியலைன்னு ஒருத்தர் சொல்கிறப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், தே ஆர் ட்ரைங் டு டீக்ரேட் அஸ், நோ தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். அவ்வளோதான். அப்போ ஒட்டுமொத்த 27% பாப்புலேஷனை திருத்துற மாபெரும் முயற்சியில் ஈடுபடுறதை நீங்கள் நிறுத்திட்டு, ஏன்னா அதான் அவங்களுடைய ரித்தமே. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்ன் வித் டிஜிட்டல் திங், ரைட்? அவங்க இந்த உலகத்தில் பார்க்குற போது அவங்க பார்க்காத ஒரு உலகத்தை அவங்க கடந்து வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்த உலகத்திற்குள் அவர்கள் அழைத்து செல்ல போகிறீர்கள். அந்த உலகத்துக்குள்ளே எதுவுமே இவன் பார்த்ததே கிடையாது. ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய பல பேர் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டரை பைக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எடுத்து காட்டாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் காட்டின ஜென்ரேஷன்லாம் உண்டு. ஏன்னா உலகத்தின் ஆகப்பெரிய தொழில்நுட்பமே சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சுருக்கே தான். இப்போ அப்படி ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே சிரிப்பானுங்க. என்னது சயின்டிஃபிக் கால்குலேட்டரா? அப்படின்னா என்னடா? ரைட்டு தானே? டிவி வச்சிருக்க வீடெல்லாம் பணக்கார வீடுன்னு ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்போ வச்சிருக்க டிவி என்ன பண்ணுறது தெரியாமல் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் பாத்ரூமில் மாட்டி வச்சிருக்கான். என்ன மாப்பிளலாம் இல்லை மாப்பிள்ள, எனக்கு டைம் அப்படியே நான் பாத்ரூமில் இருக்கப்போ அப்படி நியூஸ்லாம் பார்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். ஒன்றும் இல்லை வேலை இருக்கிறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தம் இன்ஸ்டெட் ஆஃப் தே ஹாவ் டு அண்டர்ஸ்ட். நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளுதல் என்ற இடத்துலேருந்து நகர்ந்து அவருடைய லாங்குவேஜ், அதோடைய ரித்தம், அவங்களுடைய பாடி லாங்குவேஜை நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா அது நமக்கு வெரி அன்ஃபெமிலியர். அதனால தான் அது நமக்கு ரொம்ப அரகண்ட்டாக தெரியுது, ரொம்ப முரட்டுத்தனமாக அவர்கள் நடந்து கொள்வதை போல தெரிகிறது. அவர்கள் எதையுமே கவனிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆக்சுவலாக நமக்கு அவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசம். நான் சொல்கிறது அவங்களுக்கும் கூட நான் சொல்லலை. அவங்க தான் ரொம்பவும் ஜெனரேஷனில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன். நமக்கு 2 தலைமுறைக்கு முந்தைய ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு கேப் இருக்கும். நமக்கு நம்ம தாத்தாக்கும் செட் ஆகாது, நமக்கு நம்ம அப்பாவுக்கும் செட் ஆகாது இல்லையா? கொஞ்சம் அதிகபட்சம் ஜெனரேஷன். இவங்களுக்கு அவன் அண்ணன் கூடயே செட் ஆகுது. ஓகே, ஏன்னா இந்த ஜெனரேஷன் தான் மில்லேரியன்ஸே அவுடேட்டட்னு சொல்கிறான். ஜென்சி தான் அவனுக்கு ஜஸ்ட் முந்தர் ஜென்ரேஷன். அவனோட 2 வயசு மூத்தவனே பூமருன்றாங்க. ஜென்ரேஷன் எக்ஸுக்கெல்லாம் முன்னால் இருக்குது பூமர். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் சில மைண்ட் செட் இருக்குது. இவங்க வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு உலகத்திற்குள் உருவானவர். எல்லாத்தையும் குயிக்காக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே பிறந்தவன். ரைட்டா? இவன்ட்ட நிதானம் இல்லை, பொறுமை இல்லை. நோ, இட் இஸ் நாட் இம்பேஷன்ஸ், இட் இஸ் அ பேஷன். தே வாண்ட் டு டூ எவ்ரி திங் ஃபாஸ்டர் பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் ஃபாஸ்டர். பொறுமையே இல்லை, கவனிக்க மாட்டேங்கிறான், கவனிக்கலாம் மாட்டான். அவனுக்கு உடனே தெரியணும், உடனே புரியணும். என் பொண்ணு ரூமுக்குள்ளே நான் போயிட்டு சும்மா வம்புழுக்கிறதுக்காக பாப்பா வாட் இஸ் த டைம் அப்படின்னா தலைக்கு மேலே ஒரு கிளாக் இருக்குது. அவள் அப்படியே இப்படி டைப் பண்ணிட்டு அலெக்ஸா வாட்ஸ் அ டைம் நவ் அப்படிங்கிறா. நான் என்னதுக்கு நிமிர்ந்து பார்த்து கிளாக்கை பார்த்து சொல்லணும் வாட்ஸ் அ டைம் ஆஃப் அலெக்ஸ்? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டால், இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச பிள்ளையெல்லாம் புத்திசாலி பிள்ளை. நோ, when I met Arvind Srinivas for a podcast, he said simply, இன்டெலிஜென்ஸோட டைமென்ஷன் அப்படின்னு சேஞ்ச். நான் இதை 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பதில்கள் அறிவில்லை, பதில்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. If you feel that information is knowledge, you can't beat Google. Right? If you feel that data is knowledge, then you can't beat any AI tools. Question is knowledge. கேள்வி கேட்பது தான் அறிவு. ஏன்னா பதில் ஒன்று தான், கேள்வி எதுக்கு பல இருக்குது. Questions will give you perspective. This guy works for perspective, not for answers. ஒரு விஷயத்தை நான் எப்படி அணுகுகிறேன், வாட் இஸ் மை எக்ஸ்க்ளூசிவிட்டி இன் தட் மேட்டர்ஸ். நாம் யூனிஃபார்மிட்டிக்குள்ள அவங்களை தள்ள பார்க்குறோம். எல்லாரும் ஒரே மாதிரி பதில் எழுது, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்தி, எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணு. ஓகே, பதில் ஒன்று தான். நிலா என்பது ஒரு பதில், ரைட்? ஆனால் எத்தனை கேள்வி யோசிச்சு பாருங்கள். அது பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது இன்னொரு கிரகமா, அதில் தண்ணி இருக்கா இல்லையா, அதில் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல கால் வச்சானா, அப்போ கூட இருந்த குமார் யார், அவன் ஏன் கால் வைக்கல, ரைட்டா? அந்த 2வது ஒருத்தன் போனான்ல கூட, அவன் யார், யாருக்குமே தெரியாது, கால் வச்சானா. அப்புறம் அந்த பாட்டி எங்கே தான் இருக்கா, அது என்ன வடை சுடுதா,
அந்த காக்கா அங்கே இருக்கா, அந்த காக்கா அந்த வடையை தின்னுச்சா, வடை ஏன் கீழே விழுகலை? அப்போ பூமியில் கிராவிட்டி இருக்குமா, நிலாவில் கிராவிட்டி இல்லையா? நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா? நிலா பக்கத்தில் என்ன இருக்கும்? ஏன் எப்போதுமே நிலா கோல்டாக இருக்குன்னு சொல்கிறானுவ? அது அங்கே எத்த வீட்டிலேருந்து எவ்வளவு தூரம்? எத்தனை கேள்வி இருக்குது பாருங்க. Questions makes people to come up with different perspectives. This generation don't want answers, they want to think. அப்போ நமக்கு என்ன சொன்னான்? சொல்கிறத கேட்க மாட்டான். நீங்கள் சொல்கிறத கேட்க நான் ஆள் இல்லை. அது நம்மளுடைய டேர்ம்ஸ் படி திமிரு இல்லையா? அவன் டேர்ம்ஸ் படி என்ன நீ புரிஞ்சுக்கல. இன்னொரு பிரச்சனைனா நம்மளாம் நம்ம கணக்கு டீச்சர்கிட்ட நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? இவங்க புரிய வைக்கலாம் முயற்சி பண்ண மாட்டானுங்க. They don't want anybody's validation because the world is completely different for them. They born in an age where the technology is on the top notch. Digital first generation அப்படின்னு இவங்களை சொல்கிறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட். நாட் ஜஸ்ட் த டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் ஃபாஸ்ட். 5 நாள் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு 180 பாலுக்கு 3 ரன்னு கவாஸ்கர் அடித்தப்ப டீ போட்டு உட்காந்து பார்த்த பரம்பரை உங்கள் பரம்பரை இல்லையா? 2020 நீளமாக இருக்குன்னு ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்குற பரம்பரை இந்த பரம்பரை. They want every brother ball to go to 6. காலுக்குள்ளே பூந்து இப்படி அடிக்கிறான் சூரியகுமார் யாதவ், வாட் ஐ ஷாட். அதுக்கு அவனே பேர் வச்சுறான் அன்கன்வென்ஷனல். ஓகே, இதெல்லாம் கிளாசிக்கல் கிரிக்கெட். நீ பார்த்துக்க. ஸ்ட்ரோக்ஸ், ட்ரைவ் ஆடுறது, கரெக்டாக பாலை ஸ்ட்ரோக் பண்ணுறது, இதெல்லாம் நீ பார்த்துக்க. நான் பார்க்கறதுக்கு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த முறையை மாற்றுவது தனிநபர்களாக எவ்வளோ சாத்தியம் தெரியல. ஆனால் பெரும்பாலும் மாற்றங்களை உருவாக்குவது கல்வியாளர்களாகத்தான் இருக்கிறார். அண்ணா அதற்காகத்தான் சொல்கிறார், இந்த நாட்டில் நிரந்தரமான செல்வத்தை உருவாக்கி தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களே. செல்வத்தை உருவாக்கி தருகிறவர்கள் சொல்லலவர், நிரந்தரமான செல்வத்தை உருவாக்கி தருகிறவர்கள். ஒரு கான்டெம்பரரி திங்கிங்கை ஒருத்தருக்கு கொடுக்கறது பெரும்பாலும் ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் ரொம்ப கன்வென்ஷனலாக இருந்துட்டா, நவீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லைனா, அதாவது என்னுடைய டேர்ம்ஸுக்கு உட்படக்கூடிய ஒருத்தர் தான் சிறந்தவர் என்ற டேர்ம்ஸ்குள்ளே இருந்துட்டா சிக்கல் தான். நம்ம வீடுகளே அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம வீடுகளில் சொல் பேச்சு கேட்குற பிள்ளை நல்ல பேலை ரெடியா, இவன் உருப்பிட மாட்டான்னு சொன்னவன் தான் கடைசியில் குடும்பத்தை காப்பாற்றுவான். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவன் பொண்டாட்டியோட தனி கொடுத்தனம் போயிடுவான். சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை அம்மா பேச்சு கேட்டான், அடுத்து பொண்டாட்டி பேச்சு கேட்குறான். இதில் என்ன தப்பு இருக்குது? நத்திங் ராங் அபவுட் இட் இல்லையா? உங்கள் பழக்கானவர்கள் சொல் பேச்சும் கேட்கும் பிள்ளைகளாகத்தான் இருந்திருப்பாங்க. ரைட்டு தானே? தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சொல் பேச்சா அவன் கேட்டான். சொந்தமாக சிந்திக்கிறப்பல எது சரி தப்பு எதுன்னு யோசிப்பான். அண்ட் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவங்களுக்கு லெகசி மேலே பெரிய நம்பிக்கையே இல்லை. தீஸ் பீப்புள் டோன்ட் ஒர்க் ஃபார் டைட்டில்ஸ். ஆனால் டைட்டில்ஸை ரீச் பண்ணுறதா நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும் இது. நான் ஒரு சாதாரண ஒரு சிம்பிளாக ஒரு டீச்சராக உள்ள வரேன், அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகிறேன், அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபல் ஆகிறேன், அதுலேருந்து பிரின்சிபலை குறி வைக்கிறேன், அடுத்து நான் தான், நீ எப்போ கிளம்ப போகிறேன். டைட்டில் மேட்டர்ஸ். நம்ம ஊரில் டைட்டில் கொடுத்து ஏமாத்திடலாம், சம்பளத்தை ஏற்றாமல் டைட்டில் மட்டும் கொடுத்தாலும் நம்ம சந்தோஷப்பட்டுரும். இப்போலேருந்து நான் இந்த வைஸ் பிரின்சிபல் ஆகிட்டேன், இது வரைக்கும் நீ டீச்சராக இருந்த, சம்பளத்தில் எவ்வளோ வித்தியாசம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்டு மாறி இருக்கு, சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? ஐ எம் வைஸ் பிரின்சிபல், ஐ எம் த பிரின்சிபல். பட் தீஸ் கைஸ் டோன்ட் வாண்ட் டு கேர் அபவுட் த டைட்டில்ஸ். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாப்புலாரிட்டி, அங்கீகாரத்தை வேறு வழிகளில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அவங்களுடைய க்ரௌடுக்கு நடுவில் அவன் அழகாக ஒரு யூடியூப்பில் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு புதுசாக யாருமே பண்ணாத ஒன்று அவன் பண்ணிவிடுவான். அவனால் புதுசாக வேறு மாதிரியான ஒரு AI டூலை வச்சு ஒரு புதிய ஸ்டார்ட் அப்கான வேலையை 16-18 வயசில் பார்க்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. They don't bother about titles. They want to live whatever is good for them. இதில் எனக்கு என்ன கிடைக்குது? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நன்றி கெட்டவனுக்கு அப்படிங்கிறோம். நன்றி கெட்டவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதன் வழியாக எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாத்தையும் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? வாட் இஸ் த யூஸ் இன் தட்? என்னுடைய வெல்பீயிங்க்கு இது எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க மோசமானவர்கள் இவர்கள் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க, நான் கிளைம் பண்ணுவேன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பெடுக்க முடியும். யூ கான் டேக் இட் ரைட். அவன் நேரடியாக 17 வயசில் இந்த பூமிக்குள்ள பொத்துன்னு வானத்துலேருந்து ஒரு நாள் ஓட்டையில் நவம்பர் 3 கீழே விழுகலை. பிறந்ததுலேருந்து 17 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 13 ஆண்டுகளோ வளர்த்தவர்கள் நாம் தான் என்றால் அவர்கள் இப்படி இருப்பதற்கான பொறுப்பையும் நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்துடைய பிரஜைகளாக இருக்கிறவர்கள் இந்த சமூகத்தினுடைய தாக்கத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்கள். அடிப்படையில் நமக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் பயப்பட மாட்டேங்கிறான், நம்ம பயப்படுறோம், அவ்வளோதான். நம்ம பிழைத்து கிடத்தல், எப்படியாவது மேலே வருதல், அவங்களுக்கு அதில் பிடித்ததை செய்தல். பிகாஸ் த வேர்ல்ட் கிவன் தம் an opportunity like that. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பிரபலமான ஆங்கில சஞ்சிகை ஒன்றை எழுதியது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தது. அந்த கார்ட்டூனில் என்ன போட்டிருந்ததுன்னா, நிறைய கொடி கட்டியிருப்பாங்க, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிளிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று நாட்டு பேர் சைனா, இன்னொரு நாடு பேர் இந்தியா. 10-12 ஆண்டுகளுக்கு இது முன்னால் முடிஞ்சுது. எனக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறப்போ நான் ஏன் ஒரு சிஸ்டம்குள்ளே தன்னை பொருத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த சிஸ்டம்குள்ளே பொருத்திக்காதன்னு நினைக்கிறோம், ஒழுங்கற்றவர்கள் நம்ம நினைக்கிறோம். பீப்புள் தோஸ் ஆர் நாட் ரெடி டு கம் அண்டர் த சிஸ்டம் ஆர் நாட் டிசிப்ளின்டு பீப்புள். திஸ் இஸ் வாட் அவர் ஐடியா இஸ். நோ, தே ஆர் பேஷனேட் பீப்புள்.
They don't want to fix themselves on something and they don't want to work for somebody else. மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஜென்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறான். ஃபீல்ஸ் எவ்ரி திங் லவுட்லி அண்ட் எக்ஸ்பிரஸ் இட் இன்ஸ்டன்ட்லி. அவன் லவுடாக தான் எக்ஸ்பிரஸே பண்ணுவான். இல்லை மேம், இல்லை மேம், இது தப்பு மேம், நோ மேம், யூ ஆர் ராங் அப்படிமா. என்ன நினைக்கிற, 15 வருஷமாக நான் எப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு, என்ன ஏரியாவில் பார்த்தாலே நடுங்குவானுங்க. ஓகே, நான் நின்னா பசங்க டீ கடையிலே டீ குடிக்க மாட்டானுங்க. இப்போ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வர்றீங்கன்னா வேணுமே டீ கடையே போடுவானுங்க. ஓகே, பிள்ளைகளோடு போட்டி போடக்கூடிய காலகட்டம் என்பதெல்லாம் முடிந்து விட்டது. இதற்கு முந்தைய தலைமுறை வாழ்ந்த காலகட்டத்துடைய உணர்வுகள் என்பது வேறு, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய உணர்வுகள் என்பது வேறு. நான் அதுக்காகத்தான் சொல்கிறேன், இவங்களை நீங்கள் டீவேல்யூ பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்கிறதுனால நான் வந்து வாத்தியார் கிடக்காத ஒரு பிள்ளையாக வளர்ந்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஜட்ஜ் பண்ணுறது நம்ம ஸ்பெஷாலிட்டியே. எனக்கு இப்போ 50 வயசு. ஈவன் டுடே ஐ எம் இன் குட் டச் வித் மை ஸ்கூல் டீச்சர்ஸ். என்னுடைய புத்தகங்களை எங்கள் முத்தியாலையாக்கும், சுப்புலட்சுமி டீச்சருக்கும், ரவீந்திரன் சாருக்கும், சின்ராஜ் சாருக்கும் நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். இப்போவும் திருச்சி பக்கம் நான் போயிட்டேன்னா, மணப்பாறை பக்கம் போயிட்டேன்னா, டீச்சர்ஸ்கிட்ட சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ண ஒரு ஜெனரேஷன். அது எனக்கு தான் என்ஜாய்மெண்ட். இதை போய் என் மவள்கிட்ட சொன்னோன்னா கிரிஞ்ச் டு த கோர்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எங்கள் ரவீந்திரன் சார் என்ன பண்ணுவார்னா, வாப்பா போப்பா அப்படிங்கிற, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நமக்கு வயசாகிடுச்சு, பெரிய பொசிஷனில் இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, டேய் வாடா உட்கார. அப்போ தான் என்னை சுற்றி ஆளுங்களாக இருப்பாங்க. கோபிநாத்தே ஒரு வாடா போடான்னு கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு என்ன, அவர் அப்படி உரிமை எடுத்துக்கொள்வது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் இது ஒரு பழைய மாயாண்டி குடும்பத்தார் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அவனுங்களுக்கு. ஐயோ இன்னும் நீ படிக்க சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ போனால் பார்த்த சொல்லு, அதை ஏன்டா டெய்லி எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம இந்த நாஸ்டாலஜி சொல்லியே பிள்ளைகளை சாகடிக்கிறோம். நாஸ்டாலஜி வழியாக பிள்ளைகள் மாறுவார்கள் நினைக்கிறோம். இதுதான் நம்மளோட அப்ரோச். இன்னும் அந்த காலத்தில் நான்லாம் தெரிச்சிருவானுங்க. அந்த காலத்தில் அவன் இல்லை இல்லையா, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. இல்லாத காலத்திற்கு அவர்கள் இழுத்து சென்று நீங்கள் வேல்யூ சிஸ்டத்தை அவங்களுக்கு பில்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வேல்யூஸ் தான் உலகத்தோட பெஸ்ட் வேல்யூ நீங்கள் நினைக்கிறீங்க. எதிர்த்து பேசாமல் இருத்தல் பெஸ்ட் வேல்யூ, அப்படி அமைதியாக இருத்தல் பெஸ்ட் வேல்யூ, ஆறு அமர பொறுமையாக அவங்க நல்ல மூடில் இருக்கப்போ பார்த்து சொல்கிறது குட் வேல்யூ. நீ என்ன மூடில் இருந்தால் எனக்கு என்ன, நான் நல்ல மூடில் இல்லை, இவ்வளோதான். அதை நம்ம செல்ஃப் சென்ட்ரிக்குங்கிறோம். அவன் அதை லிபர்ட்டின்னு சொல்கிறான். ஒய்டுவாய் அண்ணே, சாரி நான் கோச்சுக்காதீங்க. எனக்கு எய்த்தாப்பில் யாராவது பேசினா கூட தாங்கிப்பேன், சைடில் யார் பேசினாலும் திரும்பிடுவேன். 20 வருஷ பழக்கம். 2 பக்கம் ஆளுங்க இருந்து பேசினா சைடில் அப்படி திரும்பிடுவேன். படத்துக்கெலாம் போகிறப்பெல்லாம் 3 படம் பார்ப்பேன் நான். தேட்டரில் ஒன்று ஓடும், லெஃப்ட்டில் ஒரு படம் பார்ப்பேன், ரைட்டில் ஒரு படம் பார்ப்பேன். அதாவது வெளியில் வந்து 3 கதை சொல்லுவேன். இந்த சைடில் உட்காந்து வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா சைடு காது மட்டும் எனக்கு கரெக்டாக போயிடும். கோச்சுக்காதீங்க, காட்டி கொடுத்துட்டேன்னு நீங்கள் இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்க. எல்லாம் டீச்சருங்க அப்புறமா பேர் எழுதி கொட்டுவாங்க. ஸோ தட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஃபீல் எவ்ரி திங் குவைட்லி அண்ட் ப்ராசஸ் இன் 3 days லேட்டர். நம்ம அப்படி தான் பண்ணுவோம். குவைட்டாக அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து, அந்த வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது மாதிரி அவர் நல்ல மூடில் இருக்கப்போ சொல்லலாம். கடைசியில் 60ஆம் கல்யாணத்தில் கூட அந்த நல்ல மூடு அவருக்கு வராது. ஓகே, they don't wait for your time to tell. There is no good time for them. The time they want to express, they will express. They are instant and they don't bother about it. That's a rhythm. It is a new rhythm that we need to adapt. Instead of complaining them what kind of a people they are, they don't have the qualities that what I have, doesn't mean that they be bad. ஏன்னா நீங்கள் உங்களோட வேல்யூஸை ரொம்ப முக்கியமானதாக நினைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால நாம் இன்னொருத்தவங்களுடைய வேல்யூஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அது இந்த ஜெனரேஷனுடைய கொலாபரேஷனில் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்திருக்கு. நான் ஏன் பொய்யாக நடிக்கணும், எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நான் முகத்துக்கு நேராக தான் சொல்லுவேன், அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் திஸ் ஜெனரேஷன் doesn't have any obligations. Doesn't have any obligations. Not only the teachers are facing the problems with the Gen Z kids. Gen Z கூட டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குது நீங்கள் நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறேன், எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. 60% of the companies are not ready to employ them because they are impatient, they are not responsible, and they don't want to work under the system, and they don't want to follow-ups. இதனாலையும் தான் நிறுவனங்கள் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டாக சொல்லுகிறது. I have another view in that. That is true also. டைலட் அதை தான் திரும்ப சொல்கிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏன் ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணதுக்குள்ளே வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் அப்படி தான் அதை செட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ஒழுங்குகளை பிள்ளைகளுக்கு நம்ம வளர்த்துருக்கோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளாம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க போனதுனால அப்படி சொன்னோமா என்னமான்னு தெரியல. அப்படி தானே ஒரு கட்டமைப்பு இருக்குது. வரிசையாக வரணும், ஆன் டைமுக்கு வரணும், நான் சொல்கிற வேலையை பார்க்கணும், அதை சரியாக பார்க்கணும். நீ தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணாலும் தப்பு நீ தப்பு பண்ணதான் அர்த்தம். என் மேலே எந்த தப்புமே கிடையாது. ரைட்டு தானே? ஒன்று இல்லை, எந்து தான் ஒன்று இல்லை. இப்போ they want to be liberal. Most of the
almost half the population of the Gen Z wanted to become entrepreneurs. They want to get into creative ventures. They want to work as a freelancers. They don't want to get into the system. Doesn't mean they are indisciplined. They just want to do what they want to do. Instead of நம்ம எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை செய்வோங்கிறது ஒரு ஜென்ரேஷன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை துரத்துறேங்கிறது ஒரு ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோ மட்டும்தான். இது லைட்டாக வைத்தறிச்சல் தான். நமக்கு கிடைக்காதெல்லாம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்து கசின்ஸ் நிறைய பேர். அதில் என்னுடைய கடைசி தம்பி ஒரு தடவை வந்து சொன்னால், அவருக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து 10 years பேக், ஐ திங்க் 10-15 years பேக். அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா அவனை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து சோகத்தில் இருந்தால் நான் சொன்னேன், வீட்டில் சொல்ல வேணாம், பயப்படுவாங்க ஊரில், அம்மா அப்பாட்ட சொல்ல வேணாட்டா, நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை எப்படியாவது பிடிச்சிடலாம், யாரையாவது பிடிச்சி ஒரு வேலை வாங்கிடலாம், ஏன்னா நீ நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்னு நான் சொல்லி அவனை சமாதானப்படுத்திருக்கேன். அவன் சோகமாக இருந்த மாதிரி நான் நினச்சேன். அவன் சோகமாலாம் இல்லை, நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு, அண்ணன் எனக்கு 8500 பணம் கொடு அப்படின்னா. இதுலடா கணக்கு 8500. நான் சொல்கிறது 15 years பேக் 8500 பெரிய பணம், வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறான். இதுக்குடா 8500 பணம், வேறு என்ன அப்படின்னு கேட்டேன். தப்பான வழிக்கு போயிடாத, யாருக்காவது காசு கொடுத்து வேலைக்கு போறியா? இல்லை, நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னா. ஏண்டா டே, கையில் வேலை இல்லை, வீட்டில் சொல்லலை, சம்பளம் கையில் இல்லை. அப்போ நான் கேட்டப்போ அவன் சொன்னான், ஏன்டா டே வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, 8500 வாங்கிட்டு டூர் போகணும்னு சொல்கிறியடா அப்படின்னப்போ அவன் சொன்னான், எவ்ரி ஜென்ரேஷன் ஹேவ் அ ப்ரிவிலேஜ், நீ அதை வேல்யூ பண்ணு அப்படின்னா. என்னடா இவன் திடீர்னு தத்துவம் பேசுகிறான்னா. அவன் சொன்னான், கடைசியில் இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் சொன்னான், நீ சென்னைக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு பெரிய எண்ணெய் வந்தப்போ இந்த ஊரில் யாருமே கிடையாது, அதுவாக தத்து தடுமாறி டவுன் பஸ்ஸெல்லாம் ஏறி பொழைச்சி ஏதோ ஒன்று பண்ணிச்சு. அதுக்கடுத்து 2வது எண்ணெய் வந்தப்போ வழிகாட்டுறதுக்கு பெரிய எண்ணெய் இருந்துச்சு. நீ வந்தப்போ 2வது எண்ணெய் ஒரு ஸ்கூட்ரு வச்சுருந்துச்சு. நீ பஸ்ஸில் எல்லாம் ஏறி சுற்றலை, கொஞ்சம் பஸ்ஸில் சுற்றினா அன்னை ஷூட்டிங் போகிறப்பெல்லாம் அந்த இதை எடுத்துக்கிட்டு போனேன். அடுத்தது பிரசாத் அண்ணன் வந்துச்சு. பிரசாத் அண்ணன் வந்தப்போ நீ லேண்ட்லைன் வச்சுருந்த. ஸோ அப்போல்லாம் போய் பூத்தில் போய் ஃபோன் பண்ண வேண்டிய நெருக்கடியில் வீட்டிலே ஒரு லேண்ட்லைனில், அதுக்கு அது ப்ரிவிலேஜ். அடுத்தது ராஜண்ணே வந்தப்போ செல்ஃபோன்லாம் வந்துருச்சு, ரைட்டா, இது அவன் ப்ரிவிலேஜ். அண்ணே இத்தனை அன்னைக்கு இந்த ஊரில் இருக்கீங்க, இது ஏன் ப்ரிவிலேஜ். வேலை இல்லாதப்ப மன உளைச்சலை தான் சரி பண்ணிக்கிறதுக்காக நான் கொடைக்கானல் டூர் போகிறேன். யூ ஹாவ் டு வேல்யூ மைஸ், யூ ஹாவ் டு வேல்யூ திஸ் ஜென்ரேஷன். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. உங்களை மாதிரியே அவன் செருப்பு போடாமல் நடக்கலை, ரைட்டு தானே. உங்களை மாதிரியே போயிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை சினிமா பார்க்கல. உங்களை மாதிரியே தூர்தர்ஷனில் பக்கத்து வீட்டில் ஓசி கேட்டு ஜன்னல் வழியாக அவன் பார்க்கல. முதல்ல அவன் டிவியே பார்க்கல, ரைட்டு தானே. அநேகமாக அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் என்ன தெரியாது. ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், உங்களை சோஷியல் மீடியாவில் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்வானுங்க, ரைட்டு தானே. அப்போ என்னுடைய டேர்ம்ஸ்க்கு பொருந்தாத ஒருத்தருடைய லிபர்ட்டியை, சுதந்திரத்தை நான் எப்படி டேர்ம் பண்ணுறேங்கிறதா முக்கியம். நீங்கள் அது இம்பேஷன்ஸ்னு டேர்ன் பண்ண போகிறீங்களா, பேஷன்னு டேர்ம் பண்ண போகிறீங்களா. they just wanted to make it fast because according to my understanding, நான் நிறைய ஐடி ரிலேட்டட் ஆனால் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட இப்போ நான் அதுதான் ஐம் ஒர்க்கிங் மோர் ஆன் தேட். I have interviewed the ChatGPT's CTO, I have interviewed Perplexity's co-founder, and I have worked with some of the giants in many places-னு வச்சுங்களேன். இந்த ஜென்ரேஷனாக 40 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிறோம். நம்ம 40 வயசில் தான் கெரியரே ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாய் மாமனை ஒரு நாள் பழி வாங்கணுங்கிறத நோட்டோட கடைசி பக்கம் எழுதி அதை மடித்து வச்சு ஒருவேளை அதை பார்த்துருவானான்னு பயந்து அந்த நோட்டே ஒழிச்சு வச்சு பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மிடில் பேஜில் எழுதி அதை மடித்து வச்சு கடைசியில் நாம் அதை செய்யாமல், பிள்ளைக்கு பிடிக்கலைன்னா நீ பரதநாட்டியம் கற்றுக்கிட்டே ஆகணும், உனக்கு அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். ஏன் நான் பண்ணணும்னு நினச்சே முடியலை. நாம் லைஃப்பில் நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு, நமக்கான பொருளாதார தேவைகள் தீர்ந்த பிறகு நம்முடைய பேஷனை பற்றி யோசிக்கிறோம். இவன் ஆரம்பத்திலே யோசிக்கிறான், அவன் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கு, அவ்வளோ மட்டும்தான் வித்தியாசம். திஸ் இஸ் அ ரியாலிட்டி இல்லையா. இங்கேயே நிறைய பேர் 40க்கு பிறகு தான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சுங்க இல்லையா. நிறைய பேர் 40க்கு பிறகு தான் அவங்களுக்கு பிடிச்ச நாவலை படிக்க ஆரம்பிச்சிங்க. நிறைய பேர் 40-45க்கு பிறகு தான் டூர் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்புறம் லேடிஸ் டே அவுட்னு ஒன்றெல்லாம் போக ஆரம்பிச்சிங்க இல்லையா. அது வரைக்கும் கடமைகளை பார்ப்பதே மிகச்சிறந்த வேலையை தியாகம் செய்வதன் வழியாகவே இந்த உலகத்தை நாங்கள் ஆளுகிறோம். உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில் வைக்க இங்கே தியாகமே இப்போ தேவையில்லை இல்லையா. தியாகம் இங்கே தேவையில்லை. அவங்களுக்கு தியாகம்லாம் ரொம்ப கிரிஞ்சு தான். ஏன் நீ தியாகம் பண்ணணும்? யூ லிவ் யுவர் லைஃப், ஐ லிவ் மை ஓன் லைஃப், யூ டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். அப்போ நியாயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அலுவலக சூழலுக்கு ஏற்றார் போல் என்னை தகவமைத்துக் கொள்வதற்கு பெயர் டிசிப்ளின்னு நான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக அதுவா டிசிப்ளின்? வாட்ஸ் த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப்? த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வேலையே என் வாழ்க்கை என்று வாழ்ந்த ஒரு தலைமுறைக்கு வேலை என் வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கைக்குள் வேலையும் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தலைமுறையுடைய சித்தாந்தம் எரிச்சல் ஊட்டுவதாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு பழகவே இல்லை. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள ஆசைப்படுறது அதுதானே. என்னடா வாழ்க்கை அது? சண்டே நாள் பேப்பர் திருத்த கொடுத்துட்றாங்க,
இந்த டெக்னாலஜி வராமல் இருந்தே தொலைச்சிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையாவது நிம்மதியாக இருந்தோம். இப்போ அதுலேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு மேடம் 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 மேடம்னு ஆஃப் பண்ணி வைக்க முடியலை இல்லையா? அப்போ these people chasing their passions, they don't worry about their validation and they don't bother about failures. Whether I'm trying it or not matters to them. Whether I'm winning it or losing it doesn't matter to them. They don't bother. நம்ம பயப்படுறோம், அவன் பயப்படலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் அவங்க ரெசிப்ரிகேட் பண்ணல? எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஈஸியாக தான் எடுத்துப்பான். ஏன்னா வெற்றி தோல்வி குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. வெற்றி தோல்வியை நம்ம ஒரு வேலிடேஷனோட பொறுத்துறோம். நான் தோற்று போனால் நான் அவமானப்படுத்தப்படுவேன் என்ற கவலை எனக்கு அது மேலே ஒரு வேல்யூவை பில்ட் பண்ணது. அவனுக்கு அந்த வேல்யூவே கிடையாது. அதை எனக்காகத்தான் நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக நான் செய்கிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஐ ட்ரைட் இட், ஐம் ஹாப்பி வித் தட். ஃபெயிலியராக சக்ஸஸ் ஆகுறது உங்கள் பேராமீட்டர்ஸில் கிடையாது. வெதர் ஐ ட்ரைட் இட் ஆர் நாட், தட் மேட்டர்ஸ். when there are n number of opportunities, n number of curiosity, that matters a more. Curiosity is the key, not the intelligence. The parameters have been completely changed. இந்த ரெண்டு டீச்சர் பேரையும் எழுதி பிரின்சிபல்கிட்ட கொடுங்க. parameters have been changed. நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் அவங்களால ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம ஜெனரேஷனுக்கோ ஈவன் மில்லேனியல்ஸ் வரைக்கும் இந்த பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான், ஹாப்பியாக இருக்கிறது கிடையாது. அண்ட் வி பிலீவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலே ஹாப்பியாக இருப்போன்னு. ஆனால் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன்னர் சைடு சக்ஸஸாக இருந்தால் ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டுருக்கணும். முதல்ல சக்ஸஸ் ஆகணும், அப்புறம் அந்த சக்ஸஸை காப்பாற்றணும், அப்புறம் அந்த சக்ஸஸை எவனாவது ஒருத்தர் வேலிடேட் பண்ணணும். கடைசியில் அவர் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஈஸி சேரில் படுத்துருக்கப்போ ஒருத்தன் சொல்லணும். இதுக்குன்னு ஒரு ஆளை நம்ம ஹையர் பண்ணணும். வீட்டில் கிளவி இருந்தால் அதுக்கிட்ட சொல்ல சொல்லணும். We are looking for somebody's recognition and validation, and this generation doesn't bother about that. They just want to live the life as they like. அதுக்குள்ளே ஏதாவது எரர்ஸ் இருக்குன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே மேட்ச் பண்ண பாருங்கள். மாறாக அந்த வேர்ல்டுடைய ரித்தம் நமக்கு புரியாமல் போச்சுன்னா அது எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, தே ஆர் வெரி கீன் அபவுட் தர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் வளர்ந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பற்றி பேசுகிற போதெல்லாம் என்ன சொல்ல, வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்டான். எஸ், 4 நாள் வேலை பார்த்தா போதுன்னு உலக நாடுகளில் பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஊரில் 7 நாள் வேலை பாரு, உழைத்து கொண்டே இரு. நம்மளை உழைன்னு சொல்கிற யாருமே அவ்வளோ நேரம் உழைக்கிறது இல்லை. தட்ஸ் அ ரியாலிட்டி. அது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லிட்டு இவங்க வீட்டில் போய் டிவி பார்ப்பாங்க, மாப்பிள்ள நாமளும் டிவியே பார்ப்போம். ஓகே, the very purpose of life is living for them. They don't want to build legacy. They just want to do and explore whatever is available for them. And it is available for them. யோசிச்சு பாருங்கள், எத்தனை கியூரியாசிட்டி எலிமெண்ட்ஸ் எனக்கு திரும்பி இருக்குது. நான் இதில் போய் பார்க்குறேன், அதில் போய் பார்க்குறேன், இதில் போய் பார்க்குறேன். நமக்கு அதெல்லாம் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்போதுமே எப்படின்னு கேட்டால் நவீனத்திற்கு எதிராக ஒரு கன்சர்வேட்டிவ் மனநிலையை முன்னே வச்சுக்கிட்டே இருப்போம். 16ஆம் வாய்ப்பாடு தெரியலை, என்னது இப்படி இருக்கான், ஏன் தெரியணும், கடுப்பாக இருக்குல்ல, தப்பான பையனை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு இவங்க வாத்தியாரை செக் பண்ணணும். இப்படி ஒரு கேள்வி கேட்குறான். ரியாலிட்டியில் நான் அந்த டயத்தை இன்டெலிஜென்ஸை வேறு ஒன்றுக்கு போடணும். When there are n number of tools and machines are there for me to work, why do I have to do the same work what the machine does? ஒரு மெஷினால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நானே திரும்ப செய்யணும்னா எதுக்கு நான் இருக்கணும்? மெஷினை தாண்டி நான் யோசிக்கணும். தட்ஸ் வேர் தட் பேஷன் ஸ்டார்ட்ஸ். தட்ஸ் அ கிக் எலிமெண்ட் ஃபார் தெம். அதுதான் அவங்களுக்கான எக்ஸ்டசி. ரைட்டு தானே? நீங்கள் 16 × 34 × 47 ப்ளஸ் 355 ப்ளஸ் 64 ப்ளஸ் 82 மைனஸ் 345 ஒரு பிள்ளை கரெக்டாக சொல்லிடுச்சுன்னா அந்த பிள்ளை அறிவாளி. இப்போ அதெல்லாம் சொல்லாது. நீங்கள் சொல்லலே இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கும். டீச்சர் சொன்னதுக்கு பதில் சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? 10 திருக்குறள் சொல்லுகிற பிள்ளை அறிவாளி என்ற இடத்துலேருந்து நகர்ந்து 10 திருக்குறளை புரிந்து கொள்ளுகிற பிள்ளை அறிவாளி என்ற இடத்திற்கு நகர்வது தான் இன்னைக்கான எஜுகேஷன் பேட்டர்ன். Answers doesn't decide somebody's intelligence, common sense decides. An average is a good student today. Average can explore too many things which is available. Really sorry about it. சைலண்ட்டில் ஜென்ரலாக போட்டுருவேன். சாரி மிஸ், சாரி டீச்சர். ஓகே, இப்போ கன்ஃபார்மாக முடிவு பண்ணியிருப்பீங்க, இது ஒரு தேராத புள்ள, இவன் படிக்கிற காலத்துலேருந்தே இப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஇன்சேட் அகெயின் அண்ட் அகெயின், இட்ஸ் நாட் அ ஜெனரேஷன் கேப், இட்ஸ் அ சோஷியல் கேப். ஓகே, நீங்கள் பார்த்திராத கருவிகள், உலகம், அதன் பயன், வாழ்க்கை முறை, அதன் தத்துவங்கள், இது அவ்வளவுமே வேறு. உங்கள் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் அவுடேட்டட் என்பது அவர்களுடைய பலன். ரைட்டு தானே? இதெல்லாம் என்றைக்கும் காலத்துக்கும் நிலத்திருக்கேன். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் டீச்சர் முன்னால் நின்று கூட பேச மாட்டேன். அப்படி நடுங்குவோம் எங்கள் டீச்சரை பார்த்தா. இவன் நடுங்கலாம் மாட்டான். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நாங்கள் பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னங்க கதை கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் நடுங்க வேண்டியது இல்லை. திஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே, யூ கைஸ் ஆர் இன் த சேம் ரித்தம் ஒன்லி. அவங்க பாடி லாங்குவேஜ் தான் வேறு. தே ஜஸ்ட் வாண்ட் டு பி ஸோ ஃப்ரெண்ட்லி. அதான் நான் சொல்ல, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க, தேர் ஆத்தென்டிக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இதான் முக்கியம்.
அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் இதன் வழியாக, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும் இதை நான் தெரிஞ்சுக்கிறதன் வழியாக. ஏன்னா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இப்போ எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் எல்எல்எம் இஸ் தட்டிங் இல்லையா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒர்க்ஸ் ஆன் த ஏஐ. இப்போ லார்ஜ் லாங்குவேஜஸ் மாடல்லேருந்து நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னா ஸ்மால் லாங்குவேஜஸ் மாடல் எஸ்எல் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் ஒரு 10 லட்சம் புத்தகம் 10,000 ஆர்டிக்கல்லேருந்து அது எடுத்துகிட்டு வருது. அப்போ என்ன பண்ணுதுன்னா அதோடைய பர்ஃபெக்ஷன் லெவல் குறைவாக இருக்கும் இல்லையா. ஆனால் எஸ்எல்எம்மாக நம்ம கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகுனா ஸ்பெசிஃபிக்காக டீச்சிங்கை பற்றி மட்டும் அது இன்ஃபர்மேஷன்ஸ் வெல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். அப்போ துறைசார் அறிவு தான் இனிமேல் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துலேயும் பன்முகத்தன்மையோடு இருத்தால் அதெல்லாம் அவங்களுடைய சாய்ஸ். பன்முகத்தன்மையோடு இருக்கணும்னு விருப்பப்படுறதுலாம் அவங்களுடைய சாய்ஸ். ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஸோ உங்கள் கனவுகளை பிரசவிக்க வந்தவர்கள் இந்த பிள்ளைகள் அப்படிங்கிற டேர்ம்லேருந்து நம்ம வெளியில் வந்தேதாகும். ஒரு ஃபேக்டரி செட்டிங்ஸுக்கு ஏற்றபடியாக பள்ளிக்கூட சூழல்கள் இருக்கும் என்றால் இவர்கள் அதற்குள் பொருந்த மாட்டார்கள். ஏன்னா அப்படி படித்த பிள்ளைகள் ஜென்சி பிள்ளைகள் இப்போ அலுவலக சூழலுக்கும் பொருந்த மறுக்கிறார். பேப்பர் போட்டு போயிட்டே இருக்கான். கிரேட் ரெசிக்னேஷன் ஒரு வேர்டு வந்துருச்சு. கிரேட் மேரேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கிரேட் ரெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கெல்லாம் போய் அவன் ரெசிக்ன் பண்ணுறான். ஆமாம், அது அவனுக்கு பர்சனலி செல்ஃப் எஸ்டீமுக்கு இஷ்யூ. எனக்கு உடம்பு சரியில்லை தம்பி, காய்ச்சி அடித்தாலும் ஆஃபீஸுக்கு வரணும் தம்பி, வேலை தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லை போடான்னு போயிடும். அப்போ நம்ம நினைக்கிறோம் பொறுப்பாகவே இல்லை. வேலையை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸாக அவன் பார்க்குறீங்க. அவன் அப்படி அவனை பார்க்கல. ஐ எம் ஹியர் டு பி அ வாண்டரர். ஐ வாண்ட் டு லிவ் த லைஃப். ஐ வாண்ட் டு என்ஜாய். த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் மணி இஸ் டு மேக் மை லைஃப் ஹாப்பி. ஓகே, அப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதற்காக மட்டுமே போராடுகிறேன் இல்லை. இது பெருநிறுவனங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரீசென்ட்லி ஐ விசிட்டட் மெட்டா ஆஃபீஸ் அண்ட் கூகுள்ஸ் ஆஃபீஸ். உள்ளே போய் பார்த்தா அது ஆஃபீஸ் ஃபீலிங்கே எனக்கு வரல. அது பாட்டுக்கு ஓப்பனாக இருக்குது. எல்லா பக்கமும் உலகத்தோட எல்லா கடையும் இருக்குது உள்ளே, எல்லாம் ஃப்ரீ. 10 அடிக்கு ஒரு இடத்துல காஃபிடேரியா வச்சுருக்கானுங்க. எங்கடா நீங்கள் வேலை பார்க்குறீங்க? இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லா பேரும் வேலை தான் பார்க்குறாங்கண்ணா. நமக்கு பார்க்குறதுக்கு அவனுக்கு ஏதோ ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த சிஸ்டம்குள்ளே கேபினுக்குள்ளே இதுக்குள்ளே உட்கார மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எங்கே உட்காந்து உனக்கு வேலை பார்த்தா என்ன, நான் வேலை பார்த்து கொடுத்தா உனக்கு போதும்ல. அதெல்லாம் முடியாது. என் கண்ணு முன்னால் இப்போ நீ இந்த கணக்கை போட்டு காட்டு. ஏன் உங்கள் கண்ணு முன்னால் போடலைன்னா அவன் என்ன பண்ணிவிடுறான்? அப்போ நீங்கள் என்ன யாராக பார்க்குறீங்க? வைஸ் வர்சா அண்ட் ஃபேமிலிஸ் ஆல்சோ. அம்மாக்கள் டியூஷன் சொல்லி கொடுக்குற அழகே பேரழகு தான் இல்லையா? அதுவும் டீச்சர்கள் அம்மாக்கள்லாம் அடியே அப்பா அதிசயம் அருமைராஜன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவங்க அம்மா டீச்சர், எங்கள் ஹெட்மாஸ்டர். கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உட்காந்துடணும். படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே கூடாது. அவனுக்கு என்ன நேர்ந்தாலும் அவன் எந்திரிக்கவே கூடாது. ஒரு பொருளை திரும்ப எடுக்கிறதுக்காக வந்து எந்திரிச்சு போனாலே ஏன் எடுத்துகிட்டு வரல ஒன்று அடி விழுகும். அதை விட ஒன்று வைப்பாங்க. இதை 2 குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நீ சொல்லணும். உலகத்திலேயே குக்கர் விசிலை டார்கெட்டாக வச்ச ஒரே பரம்பரை நம்ம பரம்பரை தான். இப்போ வேறு வச்சுருக்காங்க. நான் போய் பாண்டியன் ஷோஸ் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நீ முடிச்சிடணும். ஆமாம், நீ பாண்டியன் ஷோஸ் பார்ப்ப, நான் உட்காந்து இதுக்கு நடுவில் படிக்கணும். இட்ஸ் நாட் லைக் தட். அகைன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇன்ஸ்டேட் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். டைம் இஸ் ஓவர். ஸோ தட் ஒன்று, Gen Z is learning to love without losing themselves. இதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னா என்னை ஒப்படைக்கலாம் மாட்டேன். ஐ டோன்ட் சரண்டர் வித் மை எஜுகேஷன் ஆர் மை ஒர்க். என்னுடைய சுயத்தை இழக்காமல், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இழக்காமல், என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் பாதிக்காமல் தான் நான் என்னை சரண்டர் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேனே ஒழிய நான் முழுக்க என்னை ஒப்படைக்க நான் தயாராக கிடையாது. பிகாஸ் மீ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அவங்கள லவ் பண்ணுறாங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. தே ரெஸ்பெக்ட் தெம்செல்ஸ் மோர், தே லைக் தெம்செல்ஸ் மோர். இந்த உலகத்தோட மற்றதை பார்த்து ரசிக்கிறதை விட தன்னை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக அவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள். இங்கே மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்துக்குவோம். நம்ம அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் பொறுத்துக்குவோம். மொத்தமாக கிளைமேக்ஸில் எல்லாரையும் பழி வாங்குவோம். கடைசியில் நீங்கள் பழி வாங்க போகிறது இல்லை. நீங்கள் எவனை பழி வாங்க நினைக்கலாம், செத்து தொலைஞ்சிருவான். செத்துட்டானே இவனை இப்போ என்ன பண்ணுறது? செத்தா பழி வாங்க முடியும்? அப்போ நான் ஒரு இடத்துல செட்டில் ஆகிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். அந்த தேவை இவர்களுக்கு ஏற்படவே இல்லை. அவர்களுடைய சுயத்தை இழக்காமல், அவர்களுடைய விருப்புகளை இழக்காமல் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கை சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இதற்கு முன்னதாக நாம் அறிந்திராத ஒன்று. which we are not familiar with that. ஸோ நமக்கு தோன்றது என்னென்னா, இவங்க எல்லாமே 4 கம்ப்ளைண்ட் முக்கியமாக அவங்க வைக்கிறோம். இவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அது இம்பேஷன்ஸ் கிடையாது, அது அவங்களுடைய பேஷன். ஃபாஸ்ட்டாக போகணுன்னு பார்க்குறான். 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். தே வில் கெட் ரிட்டையர்ட் இன் 40 years. ஏன்னா அதுக்குள்ளே அவனுக்கு தேவைப்படக்கூடிய வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சிடுவான். நம்ம ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் வெல்த் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது, வெல்த் பில்டிங்கிறது 50 to 60 தான். ஏன்னா அது வரைக்கும் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அவன் வெல்த் பில்டிங்கை 30 to 40 முடிச்சிடுவான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? என்னமோ பண்ணுவான். போய் மீன் பிடிப்பான், மலையில் ஏறுவான், சம்மந்தமே இல்லாமல் படுத்து தூங்குவானுங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியும். நமக்கு என்ன படுத்து தூங்குவானா? நான் ரிட்டையர்ட் ஆனாலும் அவன் என் ஸ்டூடெண்ட் இருந்தால் தேடி போய் எழுப்பி விடுவேன். அதெல்லாம் செய்யாதீங்க, நீங்களும் தூங்குங்க. when they are going to retire faster, they want to make things faster. So order of the day is fast, so they are fast. அவ்வளோதான். அது இம்பேஷன்ஸ் கிடையாது, பேஷன். எனக்கு செய்கிறதுக்கு அடுத்து வேறு இருக்குது, இதை விட்டு அடுத்து வேறு இருக்குது. முன்னால் ஒரு மாடல் எவ்வளோ டைம் எடுக்கும். அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர்றதுக்குள்ளே நம்ம தாத்தாலாம் செத்துட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து இன்றைக்கி நீங்கள் ஒரு காரை இறக்குறீங்கன்னா ரோட்டில் வரையிலே அது அவுட் டேட்டடுங்கிறான். வாங்குகிற ஃபோனு நீங்கள் வெளியில் வரையில் அவுட் டேட்டட் அப்படிங்கிறான். இவ்வளோ எதுக்கு?
கிராக் வந்து 4 வந்து 5 வந்துருச்சு, சாட் ஜிபிடி 5 வந்துருச்சு, அடுத்து லாட் ஆஃப் திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் மை செல்ஃப். அவன் டப்புன்னு பேஷன் மாறும், டப்புன்னு ஐடியா மாறும். இந்த ஜெனரேஷன் இப்படி தான் இருக்கும், இதை விட அடுத்து மாறும். நீங்கள் ஜென்சியை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆல்ஃபான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கெல்லாம் ஜென்சியே அவுடேட்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போமா. பாயிண்ட் நம்பர் 1, they don't want to just go behind what the system says, because the system is not meant for individuals. System is meant for group. ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக எல்லாரும் நம்ம தயார்படுத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு, நம்ம செஞ்சோம். இன்றைக்கி I'm an individual, எனக்கு பிடிச்சதை நான் பர்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அப்போ அதுபடி தான் நான் இருப்பேன். இரண்டாவது, அவருடைய உடல் மொழி உங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்குது, அவங்களுடைய சத்தம், உங்களுடைய குரல், அவங்களுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்கிறதுனால அவங்க அரங்கன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. தட் இஸ் அ நியூ ரிதம் தட் யூ நீட் டு அடாப்ட், பிகாஸ் இட் இஸ் நோ அதர் கோ. நீங்கள் பெருந்தன்மையோடு அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, வேறு வழியே இல்லை. 27% பேர் அவங்க கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும், அப்போ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். மூணாவது, they don't want to be just system oriented works. They want to be entrepreneurs, they want to do creative generation, and they want to be freelancers. 3. 4, தங்கள் சுயத்தை இழக்காமல், தங்களுடைய அடையாளத்தை தொலைக்காமல், தனக்கு பிடித்த விஷயங்களிலிருந்து விலகாமல் தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த யதார்த்தம் நமக்கு கிடைக்கல. 5வது, ஒரு லிபரல் லைஃப் ஸ்டைலை தான் அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் கட்டமைத்த கோட்டுக்குள் வாழ்வதற்கு அவர்கள் பிரயத்தனப்படவே இல்லை. 6வது, they don't think about anybody's validation, they just want to do whatever they want to explore. அவங்க அந்த சிஸ்டம்க்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்குலாம் விரும்பல, அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறாங்க. வெற்றி தோல்விகள் பற்றின கவலைகள் அவர்களுக்கு இல்லை, பிகாஸ் they don't look for anybody's validation and they are happy about it. 7வது, they are not believing in legacy and titles. நான் இதாகணும், சிஇஓ ஆகணும், எம்டி ஆகணும், அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும். அதனால சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் இவங்க செய்கிறாங்க, இவங்களாம் எங்கள் உருப்பட போகிறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே அவன் ஜெயிச்சு வந்துட்டானா என் ஸ்டூடெண்ட்டுங்கிறது, ரைட்டா? அப்போ they just want to explore with that. 8வது, மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி, சிந்தனை இடைவெளி, சோஷியல் ஸ்ட்ரக்சரில், சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் நமக்குள்ளே இருக்குது உளவியல் ரீதியாக. நீங்கள் பண்பட்டு வந்த பாதை மட்டுமே சிறந்த பாதை என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கும் வரை புதிய ஜெனரேஷனுடைய பாதை என்ன, அவர்கள் சித்தாந்தம் என்ன, உளவியல் என்ன என்பதை நம்மை புரிந்து கொள்ளவே முடியாது. 9வது, உங்களுடைய பழைய நாஸ்டாலஜி கதைகளும் உங்கள் அனுபவங்களும் இந்த தலைமுறைக்கு பொருந்தாத வரைக்கும் அந்த அனுபவங்களால் எந்த பயனும் இல்லை. சம்டைம்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிகம் அவர் எனிமி. தட் கிரியேட்ஸ் ஈகோ ஃபார் அஸ். எனக்கு தெரியாதா, உன் வயசு என் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு போ, எனக்கு என்ன, நீ எல்லாம் அப்போ பிறக்கவே இல்லை, அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும், எங்கள் அம்மா அப்பாவை கேளுங்க. நம்ம நிறைய நேரங்கள் இந்த வார்த்தைகளை வச்சுக்கணும். நம்ம நினச்சிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல். நோ, எக்ஸ்பீரியன்ஸ் த மோஸ்ட் அவுடேட்டட், ஃபாஸ்டஸ்ட் அவுடேட்டட் திங் இன் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று நைட்டு நீங்கள் படித்தது நீங்கள் எந்திரிக்கல அவுடேட்டட், நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறது தான் ப்ராபப்ளி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 2வது, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்டடான டூல்ஸ், லைஃப் ஸ்டைல், எக்கானமி, ஃபிலாசபி இப்போ இல்லை. இந்த ஜெனரேஷனோட எக்கானமி அண்ட் ஃபிலாசபி இஸ் கம்ப்ளீட் திங். நீங்கள் செல்ஃபிஷ்னு சொல்கிறத அவன் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறான், நீங்கள் சுயநலம் அப்படின்னு சொல்கிறத என்னுடைய லிபர்ட்டின்னு அவன் சொல்கிறான். அப்போ இது மாறுது அப்படின்னா இந்த ஜெனரேஷன் கேப்பை புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், we need to adapt to these people for the better society. ஏன்னா இந்த காம்பினேஷன் மச் இம்பார்ட்டன்ட். குருச்சரன் தாஸ் ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு உடம்புலேருந்து நீங்கள் தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த முண்டை தலை யாருக்கும் எந்த பயனும் இல்லை. சரி, தலை தான் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா உடம்புலேருந்து வெட்டி எடுத்துட்டிங்கன்னா தலையாலையும் யாருக்கும் புண்ணியமும் இல்லை. தலைங்கிறது உங்கள் அனுபவமும், உங்கள் எக்ஸ்போஷரும், நீங்கள் வாழ்க்கையில் பட்ட அடியும், நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டதும். இந்த உடம்பு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பி a brain of this Gen Z, balance with them, adapt with them, go with them, not an advice. or நீங்கள் ஒரு பெருந்தன்மையோடு இதை செய்யுங்க. நாட் அ ஜெனராசிட்டி, இட்ஸ் அ சிம்பிள் திங்ஸ். நோ அதர் கோ இஸ் நோ அதர் கோ. சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you, sir, for a session filled with clarity, humor, and meaningful insights. Listening to you felt like as if we are watching a special Nia Nana episode crafted exclusively for our educators here. Thanks for helping us understand Gen Z with new eyes. It's time to honor our guest. We invite Mrs. Padmini Sriraman, former principal, and Shri Kishore Kumar, and also the chairperson and secretary of Zone 3 Cluster Schools to come forward.
Thank you all. Let's continue with the next session. We are honored to have with us Mr. Sukanta Das, Managing Director, Oxford University Press, India. It is with great pleasure we invite Mrs. Vijayalakshmi, the Principal of Bhaktavachalam Vidyashram, to extend a warm welcome and introduce Mr. Sukanta Das to the gathering.